வணக்கம். 2012 கோர்ட்டில் எங்களுக்கு கொடுத்த தீர்ப்போட காப்பி இந்த இருக்குது சார். அவங்க கோர்ட்டு தீர்ப்பே தப்புன்னு சொல்லுதாங்க சார். அதை வந்து கேட்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க. கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் காப்பியே தப்பான், அதை கேட்காங்க சார். இவங்களுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்து தமிழ்நாடு போலீஸில் உள்ளவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். நான் ஜட்ஜ்மெண்ட் சார் வேண்டிட்டு வந்தேன். கோர்ட் இந்த ஊரில் இருக்கா இல்லையா சார்? தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் வந்து நின்று அவங்களுக்கு பூசத்துக்கு இவ்வளோ ஒரு சிவில் வழக்கில் வந்து இவ்வளவுகான ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க சார். பூசிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வந்து எங்களை கூட்டு எங்கிட்ட வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கு என்னன்னு கேட்க மாட்டேங்காங்க. தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் இடம் இருக்குன்னு சொல்லிட்டுவாங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த ஊரில் மதிப்பு இல்லை சார். இந்த கோர்ட்டு இங்கே மதிப்பு இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மதிப்பு இல்லாமல் தான் சார் இருக்கு. இங்கே அவ்வளோகான பைசாவை கொடுத்து வந்து எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னது என் குடும்பத்தை வந்து சீரழிக்க தான் சார் ரெடியாக இருக்காங்க எல்லாருமே இப்போதைக்கு. அவங்களுக்கு அவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்து நான் லீகலாக போயிட்டு இருக்கேன் சார் எல்லா பிரச்சனைக்கும். ஆனால் என்கிட்ட வந்து இல்லீகலாக வந்து என்னையை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்க வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி என்னையை வந்து இந்த மாதிரி பூச அனுமதி கொடுத்து அவங்களை அனுமதி கொடுத்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிக்காங்க சார் எல்லாருமே. சிவில் வழக்கில் இவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட். நான் என்ன சார் செய்யட்டும்? கோர்ட்டுக்கு மேலே எங்கே சார் போகணும்? சொல்லுங்கள் சார், எனக்கு ஒரு விடயத்தை சொல்லுங்கள் சார்.